20 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கு. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜான் மகேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் விஜய், ஜெனிலியா, வடிவேலு உள்ளிட்டோரோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் சச்சின். கலைப்புலி தானு தயாரித்திருந்த இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் ரமன் டிஎஸ்பி தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அந்த டைமில் சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ்னு பெரிய ஜாம்பவான்களோட இந்த திரைப்படம் ஒன்றா ரிலீஸ் ஆயிருந்ததுனால இந்த திரைப்படம் பெரிய அளவில் சரியாக போகலை. அந்த டைமில் மும்பை எக்ஸ்பிரஸ் போய் சரியாக போகலை. எல்லா படங்களையும் காலி பண்ணிட்டு சந்திரமுகி தான் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சச்சின் திரைப்படம் பெரிய அளவில் வசூல் சாதனை படைக்கலை அப்படின்னாலுமே இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் சச்சின் திரைப்படம் வெளியாகி 20 ஆண்டுகள் ஆன நிலையில் படத்தை ரீரிலீஸ் செய்ய போகிறதாக தயாரிப்பாளர் தானு அறிவிச்சிருக்காரு. அதன்படி கோடை விடுமுறையில் படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயம் தளபதி ரசிகர்களை உண்மையாகவே பயங்கரமாக குஷிப்படுத்தி இருக்கு. ரசிகர்கள் இந்த மகிழ்ச்சியை பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு கில்லி திரைப்படம் இதே மாதிரி ரீரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்கள் இந்த அளவுக்கு ரீரிலீஸ்க்கெல்லாம் உற்சாகமாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் நடிக்கிறது நிறுத்த போற அப்படின்றத கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதனாலே அவருடைய படங்களை பயங்கரமா மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி பழைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணா அட்லீஸ்ட் இந்த மாதிரி படங்களையாவது தியேட்டரில் போய் கொண்டாடி அவரை செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்றதுனாலேயே இந்த மாதிரி பழைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்றதுக்கு பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு பயங்கரமா எக்ஸைட்டும் ஆகிட்டு இருக்காங்க.